எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து இதோ தெரியுது பாருங்கள், இந்த தேக்க மரத கேப்பில் இந்த ஃபீல்டு தான் வெட்ட போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்களா ஒரு ஃபீல்டு, அது வெட்டி முடித்தாச்சு ஒரு வழியாக. இந்த ஃபீல்டு வந்து நான் போன வருஷம் ஓட்டினது தான். இது வந்து பார்த்திங்கன்னா 6 அடி பட்டம் கரும்பு, இது 6 அடி பட்டம் போட்டு அதில் 2 அடி கரும்பு போட்டுருங்க, 2 லைன் 2 அடி பட்டம் மாதிரி. ஆனால் கேப் அகலமாக இருக்கும். ஒரு 5 அடிக்கு ஒரு பட்டம் இருக்கும், ஆனால் 2 அடி இருக்கும், திரும்ப 5 அடி கேப் இருக்கும். அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது யார் கொடுத்த ஐடியான்னு தெரில. அந்த மாரிலாம் நம்ம இந்த மிஷினுக்கு செட் ஆகாது. அது ஒரு வேளை பெரிய மிஷினுக்கு கூட ஆகலாம். இந்த மிஷினுக்கே இங்கே ஃபீல்டு கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன ஃபீல்டு. அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வழியாக ஓட்டியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போன நட வந்து கரும்பு வந்து பட்டம் உயரமாக இருந்தது. இந்த நட பட்டம் இல்லை, மண்ணெல்லாம் ஓரளவுக்கு மட்டமாக இருந்ததுனால ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருந்தது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கிட்ட தான் நிறுத்தியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடுங்கள்லாம் பக்கத்தில் இருந்தது, அதனால் இங்கே நிறுத்தியாச்சு. அது இல்லாமல் லாரி டிரைவரும் அங்கேயே இருந்தாங்க, அதனால் பயப்பட தேவையில்லை. அங்கே மேலே ஒரு தலை வெட்டிட்டு கீழே வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஏற்றாப்புல இவங்க காடு தான். அதுவும் அந்த வயலில் வந்து மேலே தண்ணி வச்சது, ஏதோ ஓட்ட வழியாக கீழே தண்ணி வந்துருச்சு. வயல் ஃபுல்லாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்படியே தண்ணியாக தான் இருந்தது. ஆனால் வண்டி மாட்டலை, சேறு தான் இருந்தது, வண்டி மாட்டலை. அது ஒரு வழியாக ஓட்டியாச்சு. அப்புறம் அதை ஒதுக்கி விட்டால் அதுக்கு ஆள் தேடணும், அதை எப்படி வெட்டுறது அப்படின்னாங்க. ஒரு வழியாக ஓட்டியாச்சு. வண்டி மாட்டலைன்னா நமக்கும் பிரச்சனை இல்லை, ஓட்டி கொடுத்துடலாம். இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டையும் முடிச்சிட்டோம். ஒரு 3 ஏக்கர் இருந்தது. 3 ஏக்கரும் இல்லை, 3 ஏக்கர் இல்லை, 4 ஏக்கரு 3 லோடு வந்தது. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ டன்னேஜ் வந்துருக்குன்னு. அதை முடிச்சுட்டு நம்ம இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, காவேரி பாக்கம் போகிற மாதிரி இருக்கும் ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அங்கே தான் போகிறோம். காவேரி பாக்கம் வந்து ஓரளவுக்கு ஃபீல்டு இருக்குது, நல்லாவும் இருக்குது, கரும்பும் நல்லா இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 10-15 அந்த மாதிரி தான் வருது. காவேரி பக்கத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்சு 25-30 அந்த ரேஞ்சில் கரும்பு இருக்குது. அதனால் இப்போ அந்த ஏரியாவுக்கு தான் ரோட் ரன்னிங் போயிட்டுருக்கோம். அதுபோல் பார்த்திங்கன்னா சீசன் வந்து தமிழ்நாடெல்லாம் இப்போ வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா வந்து 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு ஓடுனுச்சு. அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ 2 மாதம் தான் ஓடுது கர்நாடகா. தமிழ்நாடும் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் 3 மாதம் 2 மாதம்னு ஓடுனுச்சு. இப்போ தமிழ்நாடும் பார்த்திங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் இந்த மாதிரி தான் ஓடுது. என்ன காரணம்னு தெரில. கரும்பு இல்லையா இல்லை மிஷின் அதிகமாகிடுச்சா அப்படின்னு ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு கரும்பு தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஷின் ஒன்றும் அந்தளவுக்கு ஆகலை, கரும்பு தான் ரொம்ப கம்மி பார்க்க போனால். இப்படியே இருந்ததுன்னா இந்த லைனை விட்டு வேறு ஏதாவது லைனுக்கு தான் மாறணும். ஏன்னா இந்த மாதிரி வருஷத்தில் வந்து கர்நாடகா ஒரு 3 மாதம் 2 மாதம், இங்கே ஒரு 1.5 மாதம், மொத்தமே 4 மாதம்னு கணக்கு வச்சிங்களா. அப்படி ஓட்டினா நமக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. வேறு ஏதாவது டிரைவிங் லைனை பார்த்துட்டு போகலாம், வேறு வழி இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பாருங்கள், இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். வீடு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ரோட்டு ஓரத்துலேயே வீடு ஃபுல்லாக பாருங்கள். இப்போ திரும்பினோடனே தெரியும் உங்களுக்கு, ஒரு சந்து மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு. அவ்வளோ நெருக்கமாக வீடெல்லாம் வந்து வாசல் ரோட்டு ஓரத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக போகணும். மேலேயும் அதுமாரி லைன் பாருங்கள், ரொம்ப கீழே போகுது. அப்படியே வந்து நம்ம பெட்ரோல் டீசல் அடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம ரெகுலராக போடுறது இந்த பங்கு தான். பார்த்திங்கன்னா 166 லிட்ரு என்னமோ பிடிச்சிது மொத்தம். இங்கே டீசல் போட்டுட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் காவேரி பாக்கங்கிறது. இது வந்து புனப்பந்தாங்கல் அப்படின்ற ஊர். இங்கேருந்து போய் டீசல் போட்டுட்டு வண்டியில் அதுமாரி காற்று பிடிக்கணும். காற்று பிடிச்சிட்டு இப்போ திரும்ப யூட்டன் பண்ணி இதே பாதையில் வேறு வழியாக வரணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டிகிட்ருக்காங்க, அதில் போக முடியாது. அதுக்காக யூட்டன் பண்ணி வேறு பாதையில் போகணும். இந்த இடத்துல தான் ஒரு பஞ்சர் கடை இருந்தது, அவங்கள்ட்ட தான் காற்று பிடிச்சோம்.
இண்டிகேட்டர் போட்டாச்சு, ஓரமாக சைடில் நின்று பார்த்து போயிட்டுருக்கோம். அது மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து நம்ம சேனலுக்கு வந்து நல்லா ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக எல்லா டயருக்கும் காற்று பிடிச்சாச்சு. ஏன்னா அந்த ஃப்ரண்ட் வீல் தான் வந்து கொஞ்சம் அப்பப்போ காற்று இறங்கிட்டு இருந்தது, அதுக்கும் பிடிச்சிட்டோம். திரும்ப பாருங்கள், அதே திரும்ப யூட்டர்ன் பண்ணி திரும்ப பெட்ரோல் பம்ப் வழியாக போயிட்டு இதில் ரைட் எடுத்து திரும்ப மெயின் ரோடு போய் ஏறிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல பாலம் ரெடி பண்ணுறதுனால இப்போதைக்கு அதில் போக முடியாது. அது மாதிரி நம்ம வண்டிக்கு டிஸ்பிளேயில் வந்து டீசல் பர்சன்டேஜ் காமிக்கும். இதில் 100 காமிக்க மாட்டேங்குது ஃபுல்லாக. ஆனால் டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம், 100 காமிக்கல. 96 அப்படி தான், அந்த ரேஞ்சில் தான் காட்டுது. அது என்ன காரணம்னு தெரியல. இன்ஃபீல்டருக்கும் டீசல் போடணும். அவங்க ஒரு வண்டிக்கு போட்டாங்க, இன்னொரு வண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுமாரி எப்பயும் பாருங்கள். அடுத்த வீடியோ